இன்றைய மார்கழி மாத சிறப்பு பதிவில் பக்தியில் திளைத்த ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வாங்க பயணிக்கலாம். அரண்மனையில் பிறந்திருந்தாலும் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணன் மீது தீராத பக்தி கொண்டிருந்தவள்தான் இளவரசி மீராபாய். தன் பெற்றோர்கள் அந்த மாய கண்ணன் மீது செலுத்திய அன்பு மீராவின் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்தது. அவர்களை காட்டிலும் தன்னை ஒருபடி மேலாக அவருடன் இணைத்துக் கொண்டவள் அவள். ஒரு துறவியின் மூலம் கிடைத்த கிருஷ்ணன் விக்கிரகம்தான் அவளின் உற்ற துணை. நாளடைவில் இந்த பக்தி சிறிது சிறிதாக காதலாக மாறியது. மீராபாய் பாகவதத்தில் மூழ்கியவளாக கிருஷ்ணரை நினைத்து பல கீதங்கள் இயற்றினாள். பருவம் அடைந்ததும் அனைத்து பெற்றோர்களைப் போல மீராவிற்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார்கள். விருப்பம் இல்லாத மன வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் மீரா. அவர் கணவன் எவ்வளவோ முயன்றும் மீராவின் அன்பை பெற முடியவில்லை. மீராபாய் கிருஷ்ணன் மீது வைத்திருந்த காதல் உணர்வை அவர் கணவன் புரிந்து கொண்டார். அதை ஆதரித்தார். மீரா வழிபாடு செய்வதற்காக ஒரு பிரத்யேக இடத்தையே உருவாக்கி கொடுத்தார். ஆனால் மீராவின் பக்தியை அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணரின் பிரசாதம் என்ற பெயரில் உறவினர்கள் மீராபாய்க்கு விஷத்தை தந்தனர். அவர் இறந்து விடுவாள் என்று அனைவரும் நம்பினார்கள். ஆனால் சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று நினைத்து மீரா உண்ட அந்த விஷம் அவளை ஒன்றும் செய்யவில்லை. நஞ்சு மனம் உள்ளவர்களிடம் இருந்து விலகி தன் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய தூயவனை பார்க்க துவாரகா நோக்கியே புறப்பட்டார். கிருஷ்ணரின் பெருமைகளை எளிய மக்களுக்கு புரிய வைக்க பாடல்கள் பாடிக்கொண்டே சென்றார். துவாரகா ஆலயத்திற்குள் நுழைந்த மீராபாய் கிருஷ்ணருடன் இரண்டர கலந்தார். ரங்கமன்னாருக்கு ஆண்டாள் என்றால் துவாரகாதீசருக்கு மீராபாய். இந்த உலகத்தில் பரந்தாமன் மட்டுமே பதி. நாம் அனைவரும் அவன் பால் ஈர்க்கப்பட்ட பெண்டிர் என்பதை உலகிற்கு உணர்த்திய பக்த மீராபாய் வழியில் கண்ணனை நேசிப்போம், அவன் அன்பை பெறுவோம்.